ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதமும் அம்பாளுடைய வழிபாடும். அதாவது ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாடு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் என்னென்னா இதோடைய சிறப்பான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் சொல்லிடுறேன். பொதுவாகவே மாவிளக்கு அப்படின்னாலே என்னென்னா அம்பாளுடைய நினைவு தான் வரும் நமக்கு, இல்லைங்களா? இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு, அதாவது பச்சரிசியை ஊற வச்சு இடித்து அதை மாவாக்கி அதில் வெள்ளைப்பாகு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் நெய் இதெல்லாம் போட்டு மாவிளக்காய் செஞ்சு அம்பாளை வழிபாடு பண்ணுறது மூலிமா சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அந்த காற்று நிறைய அடிக்கும். அந்த காற்று மூலிமா நிறைய கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அது தொற்று நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாடு. அதாவது அம்பாள்னா என்ன, வெள்ளிக்கிழமை நம்ம ஆடி மாதத்தில் எல்லா அம்பாள் கோவிலையும் என்ன ஊற்றுவாங்க, கூழ் கஞ்சின்னு சொல்லுவாங்க, ஆடி கஞ்சின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பக்கம் கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊற்றுவாங்க. இதை நம்ம வாங்கி பருகிறது மூலிமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். நோயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அம்பாள் ஆடி மாதம் அம்பாளை வழிபாடு பண்ணுறது மூலிமா நம்ம பலவிதமான ஐஸ்வர்யங்கள்லாம் வரும் நான் சொல்ல மாட்டேன். நோயிலிருந்து தப்பிக்கலாம். அந்த 1 இயருக்கு நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனைகளும் வராமல் அம்பாள் நம்மளைய பாதுகாப்பாங்க. இந்த ஆடி மாதத்தை மெயினாக அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு அவேர்னஸை உருவாக்குறதுக்காக தான் அம்பாளுக்கு கஞ்சியெல்லாம் ஊற்றி மாவிளக்கு போட்டு அம்பாளுடைய வழிபாடை பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு அம்மை போடும். இந்த அம்மை போடுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே வேண்டிக்கணும். அம்மா தாயே, எங்களுக்கு எந்தவித ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளும் வராமல் நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆடி மாதம் விளக்கு போடுங்க ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு. ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பலவிதமான நன்மைகள்னால் என்னென்னா, நம்ம உடம்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுருந்தா தான் நம்ம போய் சம்பாதிக்க முடியும், நம்ம நல்லா யோசிக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் ஆடி மாதம் அம்மனை வணங்குறது, அதாவது சக்தியோடைய ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை வணங்குறது மூலிமா ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்களுமே நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஆடி மாதம் அம்மன் கோவிலில் கூழ் காய்ச்சி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது, அதே மாதிரி நீங்கள் குடிக்கிறது, மாவிளக்கு போடுறது, இதெல்லாம் பண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.